ஹலோ மக்களே, இன்னைக்கு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க அமிர்தசரஸ் பொற்கோயில் பற்றின வரலாறு பார்க்கலாம். இது பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் அல்லது தர்பார் சாஹிப் என்று அழைக்கப்படும் பொற்கோயில். இது சீக்கியர்களோட முக்கியமான புனிதமான ஒரு ஆன்மீக தலம். அமிர்தசரஸ் குலம் சீக்கியர்களோட 4ஆம் குருவான குரு ராம்தாஸ் அவர்களால் 1577 இந்த கோயிலை சுற்றி உள்ள புனித குளம், அதாவது அமிர்தசரஸ் அமிர்த குளம் தோண்டப்பட்டிருக்கு. இது காரணமாக தான் இந்த நகரத்துக்கு அமிர்தசரஸ்னு பெயர் வந்திருக்கு. இந்த கோயிலோட பேஸ்மெண்ட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் 1581 1585 சீக்கியர்களால் 5ஆம் குருவான குரு அர்ஜுன் தேவ் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட அடிக்கல் லாகூரை சேர்ந்த புகழ்பெற்ற இஸ்லாமிய சூபி துறவியான சாய் மியான்மிர் என்பவரால் நாட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட சுற்றி உள்ள நிலப்பரப்பை விட இந்த கோயில் தாழ்வான பகுதியில் தான் கட்டப்பட்டிருக்கு. எதுக்குன்னா மக்கள் தங்களோட அகந்தையை திறந்து படிகளில் இறங்கி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. கோயிலுக்குள்ளே நுழைய 4 திசைகள்லையும் 4 வாசல்கள் இருக்குது. பாபா புத்தா என்பவர் தான் இந்த ஆலயத்தோட முதல் தலைமை பூசாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. 1802 அல்லது 1830 காலகட்டத்தில் சீக்கிய பேரரசோட மன்னரான மகாராஜா ரஞ்சித் சிங் இந்த கோயிலை பளிங்கு கற்களாலையும் 24 கேரட் சொக்க தங்க தகடுகளாலையும் அழகுபடுத்தியிருக்காரு. இதனால தான் இது உலகளவில் பொற்கோயில் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு அழைக்கிறோம். 50,000 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு லங்கார் என்ற பெயரில் இலவசமாக சுவையான சைவ உணவு கொடுக்கப்படுது. அமிர்தசரஸ் பொற்கோவிலில் நடக்கிற முக்கிய திருவிழாக்கள்னு பார்த்திங்கன்னா குருநானக் ஜெயந்தி, பைசாகி, அப்புறம் தீபாவளி. குருநானக் ஜெயந்தி நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுது. இந்த திருவிழாவின் போது கோவிலின் வளாகமும் மின்விளக்குகளால் அழகாக ஒளிரூட்டப்படும். அடுத்து பைசாகி, இது ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடப்படுது. சீக்கியர்களோட புத்தாண்டு மற்றும் கல்சா அமைப்பு உருவாக்கப்பட்ட நாளை தான் குறிக்குது. அடுத்து தீபாவளி அக்டோபர் அல்லது நவம்பரில் கொண்டாடப்படுது. 6வது குரு விடுவிக்கப்பட்ட நாளை தான் நினைவு கூறும் வகையில் தீபங்கள் ஏற்றி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்படுது. ஓகே மக்களே, இன்றைக்கி அமிர்தசரஸ் பொற்கோயில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.